ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான நல்லா க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய பட்டர் பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. பட்டர் பிஸ்கட் செய்ய இங்கே அந்த பட்டர் வந்து 100 கிராம் எடுத்துருக்காங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி கையில் அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது வந்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு எடுத்துருக்கேன் நான் அன்றைக்கி. இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைனா ஃபோர்க்கு ஸ்பூன் கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சிங்கன்னா பிளெண்டரில் கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், பட்டர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கணும். நமக்கு பட்டர் வந்து நல்லா க்ரீமாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவு பவுடர் சுகர், இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஸ்பூனால் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் டேஸ்ட் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இந்த 1/4 கப் அளவு. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பட்டர் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு பட்டர் க்ரீம் மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த மாதிரி நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா கேக்கில் டெக்கரேஷன் பண்ணுற பட்டர் க்ரீம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கட்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோட எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பட்டர், சர்க்கரை, க்ரீம், அதாவது வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இங்கே ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டருக்கு 1 கப் அளவு மாவு சரியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 மாவு சேர்க்குறேன். 3/4 கப் அளவு மைதா மாவு, 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப் அளவு. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மாவுக்கு 100 கிராம் பட்டர் சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1 கிளாஸ் மாவாக எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பு 1 கப்புங்கிறது 1 கிளாஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்காலே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா நமக்கு ஒரு டோவாக கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவோட வெண்ணெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஃபோர்க்கில் விஸ்கில் தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையால் கூட இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து இப்போ நமக்கு நல்லா சூப்பராக குக்கி டோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இனிமேல் நம்ம பிஸ்கட்டாக பிடிச்சி பேக் பண்ணுறது மட்டும்தாங்க. இப்போ இதை நம்ம வந்து குக்கீஸாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இங்கே பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா சாப்பிட்ற பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எந்த பிளேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட இதுதான் அப்படின்றதுலாம் இல்லை. நான் இன்றைக்கி 2 மெத்தடில் பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்று இட்லி பாத்திரம், இன்னொன்று பேக்கிங் ட்ரேயில். ரெண்டுலேயுமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெய்யை வந்து தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சின்னதாகவோ பெருசாகவோ எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சைஸாக தான் உருட்டியிருக்கேன். இது மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அப்போ தான் பிஸ்கட் வந்து நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நீங்கள் அப்படியே கூட பேக் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ நம்ம டிசைன் கூட போட்டுக்கலாம். இல்லை உங்கள் கிட்டே குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஃபோர்க்கில் இருக்கிற அச்சு வந்து அப்படியே அந்த பிஸ்கட்டில் விழும். அப்போ அது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு டிசைன் கடையில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் செகண்ட் மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் தான் உருண்டையை நல்லா தட்டிட்டு ஃபோர்க்கில் அதே மாதிரி வச்சுட்டு அடுத்தது ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இது நமக்கு நல்லா பாக்ஸாக சூப்பராக இருக்கும். இது வேறு ஒரு ஷேப்பாக நல்ல டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக கூட நல்லா கட் பண்ணி இதுனுக்குள்ள செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிஸ்கட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம இந்த ட்ரே ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம பிஸ்கட் வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே மினி இட்லி பிளேட் தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மினி இட்லி பிளேட் இல்லைன்னா பெரிய இட்லி தட்டு கூட பண்ணலாம்.
அதில் பண்ணும்போது சைஸ் பெருசாக வரும், இதில் பண்ணும்போது நமக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதில் எப்படி பண்ணமோ அதே போல் தாங்க சின்ன உருண்டையை எடுத்து உருட்டிட்டு லைட்டாக கையில் வச்சு தட்டிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம பேக்கிங் ட்ரேயில் பண்ணும்போது அந்தளவு நிறைய குவான்டிட்டி நம்மளால் பண்ண வைக்காது. ஆனால் அதுவே இட்லி பிளேட்டில் பண்ணும்போது நிறைய பிளேட்டில் பண்ணலாம், ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கில் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா இட்லி தட்டிலையும் பிடிச்சி எடுத்தாச்சு. கீழ் ரேக்கில் நான் எதுவுமே வைக்கல, ரொம்ப செவந்துடும், அதனால் கீழ் இதில் எதுவும் வைக்க தேவையில்ல. மேலே உள்ள எனக்கு மொத்தம் 3 பிளேட்டில் வந்திருக்குங்க. நார்மல் அந்த குக்கி ட்ரே இல்லாமல் இதில் 3 பிளேட் வந்திருக்கு. இப்போ 2 பேக் பண்ணிடலாம். பேக்கிங் டின் வைக்கிறதுக்கு நான் இங்கே கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம், உப்பு போடாமையும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் டின்னை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கட்டை வந்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குக்கரி இதே போல் செட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த குக்கரி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம எப்போவுமே கேக் பிஸ்கட் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக கடாயோ குக்கரோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். அவனாக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பிளேட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் கீழே எந்த ஸ்டாண்டு வைக்கல, எனக்கு கீழே இட்லி பிளேட்லேயே ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுனால நான் எதுவும் வைக்கல. கேஸ்கட் விசில் எதுவுமே போடாத மூடிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதையும் 25 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் ஆகட்டும். நம்ம ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ இங்கே எனக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பிஸ்கட் நம்ம வச்ச சைஸை விட நல்லா பெருத்து டபுள் ஆகி வந்திருக்கு. மேலே தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் வெந்திருக்குது. நமக்கு தொடும்போது லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம ஆற கிறிஸ்பியாக மாறிடும். நல்லா கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து பாருங்கள், கீழே வந்து நல்லா செவந்திருக்கும். உங்களுக்கு அது வெந்திருக்கிறது அந்த க்ரன்ச்சினஸ் வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியும். 30 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பிஸ்கட் வந்து வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை பார்க்கலாங்க. குக்கரும் இங்கே வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ரெண்டும் சேம் டைமில் தான் வச்சேன். இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிஸ்கட் வந்து கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் நல்லா செவந்து வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாம் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கட்டை பேக்கிங் டின்னிலேருந்து வெளியே எடுத்துலாங்க. உப்பியே எடுத்தால் நமக்கு உடஞ்சிடும், ஒட்டிட்டு வரும். இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. பிஸ்கட் எல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு. பாருங்கள், நமக்கு கலர் சூப்பராக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரியே. கீழே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பிஸ்கட் வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம கடையில் பட்டர் பிஸ்கட் வாங்கும்போது எப்படி நல்லா அந்த கிறிஸ்பி மொறுன்னு சொல்லுவோமோ அதே போல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட காந்தலை. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குது. நம்ம வெறும் மைதாவை சேர்த்து செய்கிறத விட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும் போது தான் நமக்கு இவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ இட்லி பிளேட்டை பார்க்கலாம். இட்லி பிளேட்லேயும் நம்ம லைட்டாக கையால் எடுத்தாலே போதுங்க, நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். இதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் சிரமப்பட தேவையில்ல. இது வந்து நல்லா குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பேக்கிங் டின்னில் பண்ணுறதை விட இதில் நிறைய குவான்டிட்டியும் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பிஸ்கட்டை உடச்சி காட்ட பாருங்கள். நம்மளோட ஃபோர்ஸை வந்து இந்த பிஸ்கட்டில் காட்டும்போது நல்லா தூள் ஆகிடும். அந்தளவு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த பிஸ்கட்டு. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 பொருட்களை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சுட்டோம். இதை வந்து ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.